ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது நீ ஜெயிச்சிட்ட. நீ வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு உயர போறன்ற நல்ல செய்தியோடு மட்டும்தான் இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேன். இன்று மாலைக்குள்ளாகவே இந்த வராகி அம்மாவின் மகிமை என்ன, ஏன் மூலமா உன் வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்கள் நடக்குதுன்ற அனைத்தையும் உனக்கு புரிய வச்சு தெளிவுபடுத்திடுறேன் என் செல்லமே. நம்பிக்கையோட கேட்டினா நான் சொல்றது எல்லாமே நிச்சயமாக உன் வாழ்க்கையில நடந்தே தீரும். இதுவரைக்கும் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சி செய்த போதும் கூட பல விஷயங்கள் உனக்கு தப்பாகவும் தவறாகவும் தோல்வியாகவும் இருந்ததல்லவா? உன்னுடைய முயற்சியை தாண்டி உன் வாழ்க்கையில ஏதோ ஒன்று உன்னை கஷ்டப்படுத்துதுன்னா அது இன்னும் உன்னை வேறு உயரத்துக்கு எடுத்துட்டு போகுதுன்னு தான் அர்த்தம். அதாவது அந்த விஷயத்தை நான் தான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. சில விஷயங்களை நீ கஷ்டப்பட்டு முயற்சி செய்தாலும் அது உனக்கு சரி வராதுன்றதால தான் அதை தடையாக்கி அதை உனக்காக நடக்க விடாமல் தடுத்து நிறுத்துறேன். எது எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கைக்கு எது அழகோ, உனக்கு எது சரியா வருமோ அந்த சந்தோஷ வாழ்க்கையும் நிச்சயமா நான் உன் கைகளில் ஒப்படைச்சே தீருவேனேன் செல்லமே. ஒரு நிமிஷத்துல உன் வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய சக்தி இந்த வராகி அம்மா என்கிட்ட இருக்கு. அதனால இனிமே நீ ஒருபோதும் கவலைப்பட அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் முதல்ல நீ பெறுவதற்கு தகுதியாக்கி உன்னை தயார்படுத்திட்டு சிறப்பான அனைத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். நீ கஷ்டப்படும் போது மனசுல இருக்க வேதனைகளை யாரிடமும் சொல்ல முடியாம தடுமாறும் போது உனக்கு ஆதரவாக கைத்தாங்களாக இந்த வராகி அம்மா நான் தானே இருந்தேன். கண்டிப்பா எல்லா சிக்கல்களிலிருந்தும் பிரச்சனைக்கான சூழ்நிலையிலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுப்பேன். நீ எப்போதெல்லாம் மனம் கலங்கி தனியாக நின்று கண்ணீர் வடிச்சியோ அப்போதெல்லாம் யாரோ உனக்கு ஆறுதல் சொல்வது போலவும் யாரோ உன் தோள் மீது கை வைத்து உனக்கு நல்லது செய்வது போலவும் தோணுச்சா? நான் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். உன்னால உன் கண்களால் என்னை பார்க்க முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனா நீ மனசு தளராம அனைத்தையும் தைரியமாக எதிர்கொள்கிறாய்னா அதற்கு காரணம் நான் தான். என் அருளின் மூலமாக தான் உனக்கு தைரியத்தை கொடுத்து உன்னை பலப்படுத்தி எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள செய்கிறேன் என் செல்லமே. கண்டிப்பா இந்த வராகி அம்மா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ விழுந்த இடத்திலிருந்து உன்னை தூக்கி நிறுத்ததான் போறேன். நீ ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுடாதே. உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டிய நேரம் வந்தா எல்லாமே சரியாக சிறப்பாக நடக்கும். கண்ணை முழிச்சு இந்த பிரபஞ்சத்தை பாரு. உன் மனசுல இருக்கும் எண்ணங்களை எல்லாம் நீ மனசுக்குள்ள நினைச்சாலே இந்த வராகி அம்மா நானும் இந்த பிரபஞ்சமும் அதை சரியாக புரிஞ்சுக்குவோம். நல்லதை நீ எதிர்பார்த்து என்னை கூப்பிட்டாய் தானே, அந்த அழைப்பு ஒருபோதும் வீணா போகாது. இப்போதே இந்த நிமிஷமே அந்த கிழக்கு திசையில் உதயமான சூரியனைப் போல உன் வாழ்க்கையை மெதுவாக உறுதியாக பிரகாசிக்க செய்வேன் என் செல்லமே. இன்னைக்கு இந்த நல்ல நாள்ல நீ சற்றும் எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கான ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். உன் மனசுல புரியாம உனக்கு ஒன்றும் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த குழப்பமடைந்த விஷயங்கள் அனைத்தையும் இன்னைக்கு தெளிவுபடுத்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போறேன். உன் மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் ஒரே நொடியில சரியாயிராது. அதை சமாளிக்கிற மன அமைதிய நான் உனக்கு கொடுக்கிறேன் என் செல்லமே. நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே இந்த வராகி அம்மா உனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட போறேன். நீ எடுத்த ஒவ்வொரு நேர்மையான முயற்சியும் ஒருபோதும் வீணாக போகாது. உனக்கு தேவையான அனைத்தையும் நிச்சயம் நான் செஞ்சு கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோட இரு. இப்போது நீ ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாய சூழல்ல இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். யாரிடமும் எதையும் போய் கேட்க வேண்டாம். நீ என்ன முடிவு எடுக்கணும், அதை எப்படி செயல்படுத்தணுன்றதையெல்லாம் உன் மனசுக்குள்ள இருந்து நானே உனக்கு தெளிவு பண்றேன். அடுத்தவங்க கிட்ட போய் நீ கேட்டினா தேவையில்லாம உன் மனசுக்குள்ள குழப்பம் உருவாகுது. என்னை நம்புனா மனசுக்குள்ள என்ன நினைச்சினா நான் உன் வாழ்க்கையை உயர்த்தும் நல்ல பாதைய உனக்கு காட்டுவேன் என் செல்லமே. இத்தனை நாளா கஷ்டத்தில் போய்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையில இப்போ நீ ஆசைப்பட்டபடி நல்ல விஷயங்களை உன் இஷ்டப்படியே உனக்கானதாக சிறப்பானதாக நடத்தி கொடுக்க போறேன். உன் உள் உணர்வாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நடத்தி முடிக்கிறேன். நீ எப்போதும் மனசை மட்டும் தெளிவா வச்சுக்கோ. எந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்தா
உனக்கு மன அமைதி உண்டாகுமோ, உனக்கு மனதில் மகிழ்ச்சி கிடைக்குமோ, அதை நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்லமே. எந்த விஷயத்திலும் நீ அவசரப்பட்டு முடிவெடுக்காதே. சரியான நேரத்தில் நீ எடுக்கக்கூடிய சரியான முடிவுகள் நிச்சயம் உன் வாழ்க்கையை சரிப்படுத்தும். உனக்கு மன உறுதியை கொடுத்து உனக்கான மன மகிழ்ச்சியை உண்டாக்க இந்த வராகியமா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் தயங்கவோ பயப்படவோ அவசியமில்லை. உன் விருப்பம் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கு வழிகாட்டும் தாயாக தெய்வமாக இந்த வராகியமா நான் இருந்து உன் வாழ்க்கையை நல்ல முறையில் வழி நடத்த போகிறேன். என்னை நம்புனினா இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க தொடங்கும். வீட்டில் எப்போதுமே ஒரு எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான அதிர்வுகளும் இருப்பது போல ஏதாவது ஒரு பிரச்சனையாகவும் சோர்வாகவும் சண்டையாகவும் துக்கமாகவும் கவலையாகவும் இருந்துக்கிட்டே இருக்குதா? இதில் ஓன் தப்பு எதுவுமே இல்லை என் செல்லமே. சில நேரங்களில் எதிர்மறையான சக்திகளும் அதிர்வுகளும் உன்னை சுற்றி இருக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு சில மனிதர்களின் பொறாமை கண்களும் திருஷ்டி பார்வையும் தான். நீ வீட்டில் விளக்கேற்றி வச்சு இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சி வழிபட்டினா உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறை அதிர்வலைகளையும் எதிர்மறை சக்திகளையும் உன்னை விட்டு நான் விரட்டி அடிப்பேன். சில நேரங்களில் விளக்கேற்றுறதுக்கும் பூஜை செய்கிறதுக்கு கூட மனசு இல்லாமல் அது உன்னை தடுக்கிறதல்லவா? வராகியம்மா வராகியம்மான்னு என் பெயரை சொல்லிக்கிட்டே இருந்தாலே உன்னிடம் தேங்கி இருக்கும் சோர்வும் துயரமும் உன்னுடைய மனபாரமும் மெதுவாக விலக ஆரம்பிக்கும். உன் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் உன் மன சுமையையும் உன் மன வருத்தத்தையும் இந்த வராகியம்மா நான் எடுத்துக்கிறேன். நீ ஒருபோதும் சோர்ந்து போகும்படி நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. உன் மனசை தெளிவுபடுத்தி உனக்கு சுத்தமான தூய்மையான நல்ல எண்ணங்களையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக தலை நிமிர்ந்து வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ யாருக்கும் துன்பம் கொடுக்க நினைக்காத நல்ல மனசுள்ள நல்ல பிள்ளையாக இருந்தாலும் எல்லாரும் உன்னை தேடி வந்து கஷ்டப்படுத்துறதும் உனக்கு வலியையும் வேதனையும் கொடுப்பதையும் இந்த வராகியம்மா பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். சொல்ல முடியாமல் சில விஷயங்களை மனசுக்குள்ளேயே வச்சு அடக்கிக்கிட்டு நீ மென்று முழுங்குறதும் வருத்தப்படுறதும் எனக்கு புரியுது. உன் வலியையும் வேதனையும் நீ வெளியில் காட்டாமல் மறைக்க கற்றுக்கிட்டதால இந்த உலகம் உன்னை ரொம்ப தைரியமான ஆளாக நினச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் நீ எந்த அளவுக்கு பலவீனமான சின்ன மனசு கொண்ட, அதாவது சின்ன பிள்ளை போல அப்பாவித்தனமான வெகுளித்தனமான இயல்பான பிள்ளைன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ மன அமைதியாக இருப்பது போல வெளியே தெரிஞ்சாலும் உன் மனசுக்குள்ள எத்தனை போராட்டங்கள் இருக்கு, நீ எந்த அளவு வலியையும் வேதனையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கன்றதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். கண்டிப்பா உன் வலிகள் வேதனைகள் என அனைத்தையும் மறைத்து எல்லா சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக அமைச்சு கொடுக்குறேன். உனக்கு மன நிம்மதி உண்டாகும் விதமாக நல்ல காலத்தையும் கூட இந்த வராகியம்மா உருவாக்கி தர்றேன். கூடிய சீக்கிரம் இனி எல்லாமே நல்லபடியாக நீ நினச்சது போலவே நடக்க போகுது. இன்னைக்கு ஏதாவது ஒரு காசு கிடச்சிது, ஒரு வருமானம் வந்துச்சு, ஒரு இது கிடச்சதுன்னா அதை இன்னைக்கே தீர்த்துறணும் செலவழிச்சிடணும்னு அவசரப்படாத. எதுவாக இருந்தாலும் அதை எடுத்து வச்சு எதை சேர்க்கணும், எதை வாங்கணும், எது அவசியம் எது அனாவசியன்றத புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்பாக இதை நம்ம ஆசைக்காக வாங்குறோமா அல்லது நிஜமாவே தேவைப்பட்டு தான் வாங்குறோமா, வாங்கினா இதை நம்ம சரியாக பயன்படுத்துவோமா இல்லை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு மூளையில் தூக்கி போட்டுருவோமான்றத நல்லா யோசிச்சு புரிஞ்சு அப்புறமா அந்த வேறுபாட்டை உணர்ந்து கொண்டு வாங்க பழகு. உழைத்து வரக்கூடிய ஒவ்வொரு ரூபாயிலும் உன் வியர்வை இருக்குதுன்றதை நீ மறக்க வேணாம். யாரோ கொடுத்தாங்க ஏதோ கொடுத்தாங்கன்றதுக்காக காசை அனாவசியமாக செலவு செஞ்சு முடிஞ்சிருமா என்ன? எப்போதும் கடன் வாங்கும் எண்ணமே உனக்குள்ள வரக்கூடாது. இருக்கிற பணத்தையும் கிடைக்கிற பணத்தையும் சேர்த்து வச்சு சிக்கனமா வாழ்க்கையை வாழ கற்றுக்கோ என் செல்லமே. கடன் வாங்குறது முதல்ல ஆரம்பத்தில் அவசியமாக இருக்கும். ஆனால் கடன் வாங்குற பழக்கம் வந்துருச்சுன்னா அது உன் வாழ்க்கையவே கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு திணற வச்சிரும். பணத்தால் வரும் பிரச்சனைகள் எதுவும் வெளியிலிருந்து வராது, உன் உள்ளிருந்தே தான் வர ஆரம்பிக்கும். கணக்கே இல்லாமல் செலவு செஞ்சுட்டு ஆசைப்பட்டு பார்க்குறதையெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் மன அமைதியை குலைத்து நீ கவலை கொள்ளக்கூடாது. சேமிப்புங்கிறது கஞ்சத்தனம் கிடையாது. நாளைக்கு வரப்போகிற சோதனைகளுக்காக இன்னையிலிருந்தே நீ பாதுகாப்பாக எடுத்து வைப்பது தானே சேமிப்பு. யாருக்கு எப்போது
யார் வாழ்க்கையில என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. திடீர்னு ஒரு செலவு வரும், திடீர்னு ஏதாவது ஒன்று தேவைப்படும். அதனாலதான் எப்பவுமே யாரையும் தேடி போகாம, யார் கையையும் எதிர்பார்த்து நிற்காம உனக்கென ஒரு சேமிப்பை வச்சுக்கோ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன் வாழ்க்கையில வரக்கூடிய சோதனைகள் அனைத்தையும் சமாளிக்கணும்னா உனக்கு ஒரு பாதுகாப்பு அவசியமென்னு செல்லவே. அடுத்தவங்க நம்மளை பார்த்து பெரிய ஆளா நினைக்கணும், அடுத்தவங்களை நம்ம கவரணும்னு நினைச்சு நீ தேவையற்ற பொருட்களை வாங்கி செலவு செய்யாதே. உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ, உன் வாழ்க்கைக்கு எது அவசியமோ, எது உன் வாழ்க்கையை காப்பாற்றுமோ அதுக்கான செலவை மட்டும் தேர்ந்தெடுத்து செய்ய பழகு. பணத்தை நீ அடிமையாக வச்சுக்கிட்டீனா, பணத்தை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு செலவு செஞ்சினா நீ பணத்தை ஆளலாம். ஆனா பணம் அது இஷ்டத்துக்கு உன்னை செலவு செய்ய வச்சுதுன்னா, கையில பணம் இருக்குன்னு அதை இதையும் வாங்க தூண்டுச்சுன்னா அது உன்னை ஆள ஆரம்பிச்சிரும். நீ அதன் சேவகனா மாறி போயிடுவ. எப்போதும் பணத்தை உனக்கு சேவகனமாக, பணத்தை உனக்கு சேவை செய்யும்படி நீ வச்சுக்கணும் என்றல்லமே. நிதானமும் பொறுமையும் பொறுப்புணர்வும் உனக்குள்ள இருந்தாதான் பணத்தை உன்னால நடத்த வாழ வைக்க முடியும். பணத்தை நீ ஒன்று கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு தேவைக்கு மட்டுமே செலவு செய்யக்கூடிய சிக்கனமான அதி புத்திசாலியான பொறுப்பான பிள்ளையாக இரு. ஒரு தாய் தன் வயிற்றுல குழந்தை இருக்கும்போது அவ மனசுல ஓடக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் அந்த குழந்தையின் வாழ்க்கையில விதையாக வந்து சேரும். அதனாலதான் எப்போதும் நல்ல எண்ணங்களோட, அமைதியாகவும் நம்பிக்கையோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் இருங்க. உங்க குழந்தை உங்களோட எண்ணங்கள் போலவே உங்களை பார்த்து வளருது. அது நல்ல எண்ணத்தோட நேர்மையாக வளரும் போது அதன் மூலமா உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு சொல்றேன். ஒரு தாய் தன்னுடைய வயிற்றில் குழந்தையை சுமப்பது உடல் மட்டும் அல்ல என் செல்லமே. அந்த குழந்தையின் வயிற்றில் வெறும் உருவமாக மட்டுமே இருக்கும் குழந்தை அவளுடைய எண்ணங்களையும், அவளுடைய பிரார்த்தனைகளையும், அவளுடைய அமைதியையும், அவளுடைய நம்பிக்கையும், அவளுடைய அழுகையுமே கூட சுவாசமாக ஏத்துக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதனால ஒரு தாய் என்ன செய்யறாளோ அதுதான் அந்த குழந்தைக்கு எல்லாமேங்கிறத புரிஞ்சு பயத்தை தூக்கி போட்டுட்டு தைரியமா இருந்தீனா அந்த தைரியமே உன் குழந்தைக்கு முதுகெலும்பாக மாறுமேன்னு செல்லமே. நீ எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கியோ அந்த பொறுமை உன் குழந்தையின் வாழ்க்கையை காக்கும் கவசமாக இருக்கும்ன்றத புரிஞ்சுக்கோ. உன் தாயாக இந்த வராகியம்மா நான் சொல்றேன். என் செல்ல பிள்ளையான உன்னை நிம்மதியாக வாழ வச்சு நீ சந்தோஷமா வாழ்றதுக்கு தேவையான அனைத்தையும் நானே உனக்கு அள்ளி கொடுப்பேன். நீ நம்பிக்கையோட, நல்ல மனசோட, நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களை செய்யும் ஆளாக இருந்தீனா உன் குடும்பத்தின் எதிர்காலமும் நிச்சயம் சிறப்பாக ஒளிமயமாக இருக்கும்படி நான் செய்வேன். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுப்பேன் என்று செல்லமே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல நேரம் வர ஆரம்பிக்கும் போது அதுக்கு பெருசா எதுவும் அறிகுறிகள்லாம் அதிசயமா தெரியாது. ஆனா அவன் வாழ்க்கை மாறும்போது, நல்ல நேரம் வர ஆரம்பிக்கும் போது தானாகவே மனசு மெதுவா அமைதியை தேடத் தொடங்கும். நீயும் உன் வாழ்க்கை மாறணும், நல்ல நிலைமைக்கு உயரணும், முன்னேறணும்னு நினைச்சினா தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். அமைதியா பொறுமையா எல்லாத்தையும் கடந்து போக கத்துக்கோ. இதற்கு முன்பாக உன் மனசுல பாரமாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ லேசா மாற ஆரம்பிச்சிரும். எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறதை விட்டுட்டு புரிதல் உணர்வு உனக்குள்ள வர ஆரம்பிச்சிரும். அவசரமா முடிவெடுத்த சூழ்நிலைகள் அனைத்தும் மாறி இப்போ நிதானத்தோட எல்லா விஷயங்களையும் நீ முடிவெடுக்க ஆரம்பிச்சிருவ. மொத்தத்துல எந்த விஷயத்திலும் பெருசா யோசிக்காம, பெருசா அவசரப்படாம, அவஸ்தைப்படாம பொறுமையா நிறைவானதா நல்ல செயல்களை செய்ய ஆரம்பிப்ப. அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாம, யாராவது நல்லா இருந்தா அதை பார்த்து சந்தோஷப்படும் ஆளாக நீ மாறுவாய் என் செல்லமே. இந்த குணங்கள் எல்லாம் எப்போ உனக்கு வருதோ அப்போதே நீ வாழ்க்கையில உயரப்போறன்னு தான் அர்த்தம். உனக்கு குறைவாக இருப்பதையும், உனக்கு குறைவாக கிடைச்சதையும் நினைச்சு மனசு வருந்தாம இருக்கிற விஷயங்களுக்காக நன்றி சொல்லக்கூடிய நல்ல மனசு உனக்குள்ள வந்துடும். இறை நம்பிக்கையும் இறை பக்தியும் தானாகவே உன் மனசுல அதிகமாக தொடங்கும். உனக்கு வழியை கொடுத்த அனுபவங்களை கூட ஒரு நல்ல அனுபவமா மென்மையாக நீ ஏத்துக்க ஆரம்பிச்சிடுவே என் செல்லமே. சொந்த பந்தம் உறவுகள் எல்லாத்தையும் கூட வச்சுக்கணும், எல்லாரையும் அனுசரிச்சு ஒத்துமையா நடந்துக்கணுன்ற எண்ணம்
உனக்குள்ள வலுப்பட ஆரம்பிக்கும். தனிமையை நீ பயமாக நினைக்க மாட்ட, தனிமையை உனக்கான ஓய்வாக நினைக்க ஆரம்பிச்சிருவ. உனக்கே தெரியாம சத்தம் இல்லாம உன் மனசுக்குள்ள நம்பிக்கை உருவாக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே நல்ல காலம் உன் வாழ்க்கையில கதவை தட்ட வருவதற்கான அமைதியான அடையாளங்கள். இதையெல்லாம் நீ தொடர்ந்து தக்க வச்சுக்கும் போது கண்டிப்பா இன்னும் இன்னும் நல்ல நிலைமைக்கு நீ உயர்ந்தே தீர்வாய். உன் வாழ்க்கையில இந்த வராகி அம்மா எப்போதும் உன் கூடவே தான் இருப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. சின்ன சின்ன விஷயங்களுக்காகலாம் குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு சண்டை போட வேண்டாம். ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதை சமாதானமாக்கி சமரசமாக்கி வாழ்க்கையை பொறுமையாக பொறுத்துக்கிட்டு போக கத்துக்கோ. ஒரு இடம் தொடர்பான விஷயமோ அல்லது ஏதாவது ஒரு சண்டையோ ஏதாவது ஒரு வாக்குவாதமோ வரும்போது காலப்போக்கில் அது மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சு வலியாக மாறக்கூடாது. எந்த விஷயத்துக்கு சண்டை வந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை அமைதியாக கடந்து போகவும் பொறுமையாக பொறுத்து போகவும் கத்துக்கோ. சில நேரங்கள்ல கிரக சூழ்நிலை காரணமாக மனசு வலுவிழந்து கோழையாக மனசு சரியில்லாம போகலாம். அந்த நேரத்துல வாழ்க்கையும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம். ஆனா ஒருபோதும் மனசு சரியில்லைனாலும் வாழ்க்கை சரியில்லைனாலும் உறவுகளிடம் சண்டை போட்டு காயப்படுத்தும் வார்த்தைகளை உபயோகிக்காதே. என்ன நடந்தாலும் இறைபக்தியோடு அதை கடந்து போக முயற்சி செய். உறவுகள் ஒன்றை விட்டு சண்டை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா மீண்டும் சேர்ப்பது சுலபம் கிடையாது என் செல்லமே. அதனால கூட இருக்கிற உறவுகளையாவது காப்பாத்திக்கிற அளவுக்கு நல்ல வார்த்தைகளை நிதானமா பயன்படுத்த கத்துக்கோ. உனக்கும் யாருக்காவது மனஸ்தாபம் இருந்துச்சுன்னா அமைதியாக பேசி அதனை தீர்த்து விடு. பேசாமலே இருந்தா பிரச்சனை தீர்ந்து போகாது. கொஞ்ச நாளைக்கு பேசாம அமைதியா விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் பேசி அவங்க கூட பழக ஆரம்பிச்சிட்டீன்னா அமைதியும் பொறுமையும் புரிதலும் வெற்றியும் சிறப்பும் உயர்வும் தானாக வந்து சேர்ந்து